புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளிக்களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகளெல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் முறங்கிற்று. புள்ளும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே நீ பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். அற்புதமான பாசுரமாம் இது. இந்த இடத்துல ஒரு கோஷ்டி மற்றொரு கோஷ்டி, ரெண்டு சைடு இருக்கா, ரெண்டு குரூப். ஒரு குரூப்பு முழுக்க முழுக்க ராமனுக்கு சப்போர்ட், இன்னொரு குரூப் முழுக்க முழுக்க கிருஷ்ணனுக்கு சப்போர்ட். இந்த ராமர் கோஷ்டி சொல்கிறா, அப்பேற்பட்டவன் எப்பேற்பட்டவன் ராமன் அப்படின்னு கேட்டால், அதாவது குலசேகர ஆழ்வார் சொன்னார், மன்னுபுகழ் கோசலைத்தன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய். யாரிடம் போர் புரிந்தார்? 10 தலையோடு கூடிய ராவணனிடம் போர் புரிந்தார். ஆனால் எத்தனையோ சொல்லி பார்த்தார், திருத்தி பார்த்தார், முடியவில்லை. கிள்ளிக்களைந்தானை, அப்பேற்பட்ட அரக்கனின் தலையை கிள்ளிக்களைந்தவன் ராமன். என்னப்பா நீ ராமனையே சொல்லிட்டு இருக்கியே, எங்க கிருஷ்ணருக்கு அந்த பெருமை இல்லையான்னு கிருஷ்ண கோஷ்டி கேட்குறா. கிருஷ்ண கோஷ்டி என்ன சொன்னான்னு கேட்டா, புள்ளின் வாய் கீண்டானை, பகவான் இருப்பதும் பறப்பதும் ஒரு புல் மீது, அது கருடன், வேதாத்மா விஹகேஸ்வரஹா என்று இருக்கக்கூடிய கருடன். ஆனா இந்த இடத்துல புள்ளின் வாய் கீண்டானைன்னு சொல்லக்கூடியது ஒரு கொக்காய் வந்த ஒரு அசுரனின் மூக்கையும் நாக்கையும் கிழித்தெறிந்தான் பகவான். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளிக்களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். 2 பேர் பெருமையும் சொல்ல வேண்டாமா? ராமர் கோஷ்டி ஒரு அழகுன்னா கிருஷ்ணர் கோஷ்டி ஒரு அழகாச்சே. கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். நீ இன்னுமா நீ தூங்கின்னு இருக்க? பாவை நோம்பு நோற்க வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களத்துக்கு வந்தாச்சு, இடத்துக்கு வந்தாச்சு. பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் முழங்கிற்று. ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்றா. வெள்ளி அப்படின்னு சொன்னாலே சுக்ரன், சுக்ரனின் உதயம் ஆகிவிட்டது, வியாழன் அஸ்தமனம் ஆகிவிட்டது. இதுக்கு 2-3 அர்த்தங்கள் பெரியவாள்லாம் சொல்றா. அதாவது இந்த வெள்ளியின் உதயமும் வியாழனின் அஸ்தமனமும் வெவ்வேறாக நடக்கும். இவருடைய அஸ்தமனம் முடிஞ்சு இவருடைய உதயம் ஆகும். இப்படிதான், எப்பவுமே இப்படிதான், நம்ம கணக்குப்படி இப்படிதான் நடக்கும். ஆனா சில வருடங்கள் சுக்கிரனின் உதயமும் வியாழனின் அஸ்தமனமும் ஒன்று சேர நடக்கும், ஒரே சமயத்துல நடக்கும். ஒருவேளை ஆண்டாள் இருந்த காலத்துல ஒன்று சேர நடந்ததோ என்னவோ. ரொம்ப அழகா சொல்றாள், வெள்ளி எழுந்து வியாழன் முறங்கிற்று. எல்லாரும் எழுந்தாச்சு, அஸ்தமனம் ஆயாச்சு, இன்னுமா நீ தூங்குறேங்கிறது தான் அர்த்தம். நீ குளிர நீராடாதே, அதாவது சில்லுன்னு இருக்கு தண்ணி, குளிர, அதாவது நன்னா உள்ள போய் ஜில்லுன்னு இருக்கு, கஷ்டம் தானே. மார்கழி மாசத்துல கார்த்தால குளிக்கிறதுங்கிறதே எவ்வளோ கஷ்டம். இவை எழுப்புறதோ 4 மணிக்கு, சிலு சிலுன்னு இருக்கு தண்ணி. நீராடாதே பள்ளி கிடத்தியோ, இன்னுமா நீ தூங்கின்னு இருக்கேன்னு கேட்குற ஆண்டாள். பாவாய் நீ நன்னாளால். இந்த பாசுரத்தை மறுபடியும் சேவிச்சா இன்னொரு அர்த்தம் தெரியும். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக்களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முழங்கிற்று. புள்ளும் சிலம்பினகான், பட்சிகள்லாம் கூட கூவ ஆரம்பிச்சாச்சு. போதரி கண்ணினாய். இந்த இடத்துல ரொம்ப அழகு என்னன்னா, ஆண்டாள் இந்த பாசுரத்துல ஒரு பெண் பிள்ளை எழுப்புறாளோன்னு. அவ பேர் போனவளாம். எதற்கு பேர் போனவள்? கண்ணழகுக்கு பேர் போனவள். ஏன்னா கண்ணழகுங்கிறது ரொம்ப முக்கியம். இது எங்கேருந்து தெரியறதுன்னு பார்த்தால், ராமாயணத்துல ராமர் ஹனுமாரை தூதனப்புறார். அவர் பாவம் இந்த கடலெல்லாம் தாண்டி அசோகவனத்துக்கு சென்று சீதையை பார்க்கிறார், முதல் முறையா பார்க்கிறார். இப்போ ஏற்கனவே ராமரை பார்த்த அனுபவம் உண்டு, முதல் முறையா சீதையை பார்க்கிறார். இப்போ ஜோடி மேக்கிங்னு இருக்கோன்னோ, ஜோடி மேக்கிங் மாதிரி ஒன்று பண்ணி பார்க்கிறார். என்னன்னா, ஆஹா துல்யசீல வயோவிருத்தாம் துல்யா அபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் தஞ்சையம் அசிதேக்ஷணா. என்ன அழகு, என்ன அழகு. ராமர் வயசு இவ வயசு ஒத்த மாதிரி இருக்கு. ராமர் அழகு இவ அழகு ஒத்த மாதிரி இருக்கு. ராமர் படிப்பு இவ படிப்பு ஒத்த மாதிரி இருக்கு. ராமரின் குலம் நல்ல குலத்துல வந்திருக்கார் ராமர், தசரத குலம், இக்ஷ்வாகு வம்சம். இவ குலம் என்ன, ஜனகர் குலத்துல வந்திருக்கா. குலத்தாலையும் ஒத்து போயிருக்கு, எல்லாத்தாலையும் ஒத்து போயிருக்குன்னு சொல்றதுக்காக ஹனுமார் இந்த பாசனம் எழுதினார், எழுதல. நன்னா கவனிங்கோ.
துல்லிய ஷீல வயோ விருத்தாம் துல்யா அபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகி. ராகவனுக்கு வைதேகி தான், வைதேகிக்கு ராகவன் தான் சொல்லி முடிக்கிற சமயம் தஞ்சையம் அசிதேக்ஷணான்னர். என்ன அர்த்தம் தெரியுமோ? கண்ணழகுல மட்டும், கண்ணழகை தவிர்த்து பாக்கி எல்லா விதத்திலும் ரெண்டு பேருக்கும் ஒத்துமை உண்டுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? பெருமாளின் கண்ணழகை விட இவ கண்ணழகு ஒரு படி ஒசத்தியாம். யாரு? சீதா பிராட்டியின் கண்ணழகு ஒசத்தி. சீதை என்பவள் யார்? அவளே பூமாதேவி, அவளே ஸ்ரீதேவி. பூமி தேவினும் சொல்லலாம், ஸ்ரீதேவினும் சொல்லலாம் சீதையை. பூமி தேவினும் சொல்லலாம், ஸ்ரீதேவினும் சொல்லலாம் ஆண்டாளை. அந்த சீதையின் கண்ணழக புகழ்ந்திருக்கர் ஹனுமார் ராமரின் கண்ணழகை விட ஒசத்தியா இருக்குன்னு. இப்போ சீதை அவளே ஆண்டாள். ஆண்டாள் கண்ணழகோடு கூடியவள் ஒரு பெண்ணை பார்த்து எப்பேற்பட்ட கண்ணழகோடு இருப்பவளேன்னு சொன்னா, அதாவது பெஸ்டே இன்னொருத்தர பெஸ்ட்டுன்னு சொல்லித்தானே எப்படி இருக்கும்? அப்பேற்பட்ட கண்ணழகோடு கூடிய பெண் பிள்ளையை எழுந்துருன்னு சொல்றா. இன்னொரு அர்த்தம் இதுல இருக்கு. என்னன்னு பார்த்தேன்னா, பகவானுக்கு கண்ணழகு ரொம்ப முக்கியம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ததா கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி. சாதாரணப்பட்ட கண்களா? ஒரு சூரியன் அப்படியே கார்த்தால உதிக்கிறான், அழகான அவனின் கிரணங்கள் படுறது. முக்கு நன்னா அந்த 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 தடாகத்துல ஒரு முக்கு, தாமரை முக்கு இருக்கு. அந்த சூரியனின் கிரணங்கள் பட்டு அப்படி மலரும் போது என்ன ஒரு அழகு, பொல பொலன்னு இருக்கு. அந்த மாதிரி இருக்கான் பகவானின் கண்கள். அந்த பகவானின் கண்ணழகே இத்தனைன்னா அந்த பெண் பிள்ளை எழுந்துக்கிறாளோனோ, அவ மேட்ச் பண்ண வேண்டாமா? அதனால ஆண்டாள் சொல்றா, நீ தாண்டிமா சரியானவள், அந்த பெருமாளுக்கு ஏத்தவள், நீ மட்டும் என்ன சாதாரணப்பட்டவளா? அவன் ததா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி. தாமரைய ஒத்த கண்கள் அவனுக்குன்னா உன் கண்கள் சாதாரண கண்களா? அதனால கொஞ்சமாவது எழுந்து எங்களோட வா, ஒன்னா குளிக்கலாம், ஒன்னா உட்காந்து பகவத் ஸ்மரணம் பண்ணலாம். ஒன்னா இருந்தால்தானே, கூடியிருந்து குளிர்வோங்கிறது தானே நம்ம சம்பிரதாயம். தனியா உட்காந்து பஜனை பண்ணா நன்னா இருக்காதே, ஒரு கோஷ்டியா உட்காந்து பஜனை பண்ணாதான் நன்னா இருக்கும் என்பதன் அர்த்தத்தை காண்பிக்க இந்த பாசுரத்தில் 13வது பாசுரத்தில் கண்ணழகோடு கூடியிருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகின்றாள் ஆண்டாள். நன்றி.